அடுத்து நாம் குடிக்கிற தண்ணி, காலையில் மதியம் நைட்டு தாகம் எடுக்கிறப்ப நம்ம குடிப்போம். அந்த தண்ணி குடிக்கிறது உட்காந்துட்டு குடிக்கிறது இல்லை கடகடான அண்ணாக்கு ஊற்றி குடிக்கிறது அப்படியெல்லாம் குடிக்காமல் சிப் பண்ணி குடிக்கணும். அது ஏன் ஸ்விப் பண்ணி குடிக்கிறோன்னா, உதடோட ஒட்டி டம்ளர்லையோ ஏதோ ஒரு சொம்புலையோ ஏதோ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி குடிக்கிறோன்ற பட்சத்தில் அதை சிப் பண்ணி உதடோட ஒட்டி குடிக்கிறப்ப நரம்புகள் மூலியமாகவே நம்ம குடிக்கிற தண்ணி உடல் முழுவதும் போய் நமக்கு சேர்ந்து நரம்புகளை ஒரு நல்ல ஒரு லூசனிங் பண்ணுன்றது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி சாப்பிட்ற உணவும் பார்த்திங்கன்னா நல்ல மென்று ஜீரணமாகிற மாதிரி நல்லா சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ற உணவில் அறுசுவையும் இருக்கணும். உப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம், கசப்பு எல்லாமே இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்த ஒரு உணவாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்காக எப்படி எடுத்துக்கிறேன்னா, கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் இருக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவில் ஒரு பழங்கள் ஏதோ ஒன்று இருக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் முளைக்கட்டின தானியங்கள் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கணும். ஃபைபர் நிறைய இருக்கிற நம்ம இயற்கையாக நம்ம விளைவிக்கிற காய்கறிகள் இருக்கணும். நார்ச்சத்து மிகுந்ததாக இருக்கணும். கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கிறது இருக்கணும். அது கசப்பு சுவைக்காக டெய்லியுமே பாவக்காய் சாப்பிட வேண்டாம். நம்ம தாளிக்கிற உணவுகள் எண்ணெய்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எள்ளெண்ணெய், அதாவது நல்லெண்ணெயில் தாளிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடம்புக்கு ஒரு கசப்பு லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அறுசுவைகளும் இருக்கிற மாதிரி இருக்கணும். சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் முன் அல்லது 1/2 மணி நேரம் பின் தான் தண்ணீர் குடிக்கணும். உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.